சுவாசத்தையும் எல்லாத்தையும் ஆற்றலையும் திறமையும் கை காலையும் குடும்பத்தையும் வேலையும் சம்பாத்தியத்தையும் கொடுத்த தேவனுக்கு விரோதமாக எத்தனை தடவை பாவம் செய்திருக்கிறோம், முரட்டாட்டம் செய்திருக்கிறோம். அவர் சொல்ற வழியில போகாம யார் என்ன கேட்க முடியும்? நான் பாட்டு ஏன் வழியில போறேன், எனக்கு உரிமை இருக்குன்னு நினைச்சு எத்தனை தடவை வாழ்ந்திருக்கிறோம். ஆதாம் செய்ததுதான் நாம் எல்லாருமே செய்திருக்கிறோம். அப்ப நாமும் பிறக்கிறப்பவே எதிரி சத்துரு, வளர்றப்பவும் சத்துரு. இதுதான் நம்ம கதை. இப்படிதான் தொடங்குச்சு. நாம சத்துருக்களாய் இருக்கையில், நாம பாவிகளாய் இருக்கையில், ரோமர் 5:8 சொல்லுது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். தேவனுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு? உலகத்தினுடைய அன்பு ரொம்ப வித்தியாசங்க. நாம அவருக்கு விரோதமா கையை காமிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ, கையை குலுக்கிட்டு இருக்கிறப்போ, முரட்டாட்டம் செய்துட்டு இருக்கிறப்போவே நாம பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார். இதன் மூலமா அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். 10ஆம் வசனம் சொல்லுது, ரோமர் 5:10, நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோம். எல்லாம் சொல்லுங்க, அந்த வசனத்தை சொல்லுவோமா? நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில், சொல்லுங்க, அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோம். சத்துருக்கரா இருக்கிறப்போ குமாரன் நம்மளுக்காக மரிச்சார். சத்துருக்காக மரிச்சாருங்க, நல்ல ஜீவனுக்காக மரிக்கல. பாவியா இருந்த, சத்துருவா இருந்த ஜீவனுக்காக மரிச்சார். அப்படிதான் நான் அவருக்கு நண்பனானேன். சத்துருக்காக அவர் மரிச்சதுனால சத்துருவா நண்பனாக்கி விட்டாரு, ஒப்புரவாக்கி விட்டார். அப்போ இதை நான் உணரணும். பாருங்க, என்ன உணரணும்? நான் எந்த அளவுக்கு தேவனுக்கு சத்துருவா இருந்தேன், அப்போ சத்துருவா இருக்கிறப்போ எனக்கு எந்த அளவுக்கு அன்பு செலுத்தினார். எனக்காக உயிரையே கொடுத்தார் இல்லையா? நானும் அந்த ஆணி அடிச்சவனை போலதான், நானும் அவர் மேல துப்பினவனை போலதான். அவங்கள மாதிரி நானும் பாவியா தான் இருந்தேன், நானும் அவருக்கு சத்துருவா தான் இருந்தேன். ஆனா அந்த நேரத்தில் கூட எனக்காக உயிரையே கொடுத்தாரு. என்கிட்ட எந்த ப்ராமிஸும், என்கிட்ட இருந்து நான் ஒரு நன்மையும் செய்யறதுக்கு முன்னால எனக்காக அவர் உயிரை கொடுத்தாருல்ல. அவருக்கு நேரம் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னால எனக்காக உயிரை கொடுத்தாருல்ல. அவருக்கு விரோதமா நான் வாழ்ந்த போவே எனக்காக உயிரை கொடுத்தாருல்ல. அப்படின்றத நீங்க உணர உணர என்ன ஆயிடும்? உங்க உள்ளம் மாற்றப்படும். இயேசுடைய அன்பை பார்க்க பார்க்க ஆவியானவர் என்ன பண்ணுவார்? உங்களை இயேசுவை போல ஆக்கிடுவார் கொஞ்சம் கொஞ்சமா. எப்படி ஆயிடும்? நாளைக்கு உங்களுக்கு விரோதமா ஒருத்தவன் தீமை செஞ்சான்னா நீங்க எப்படி நினைக்க தொடங்கிடுவீங்க? சரி, என்ன இருந்தாலும் அவன் எனக்கு செஞ்சதை விட நான் கடவுளுக்கு விரோதமா செஞ்சிட்டேன். அவன் எனக்கு விரோதமா செஞ்சது பெருசா அல்லது நான் கடவுளுக்கு விரோதமா செஞ்சது பெருசா? நான் கடவுளுக்கு விரோதமா செஞ்சது தான் பெருசு.